Hi viewers, welcome back our channel. This is our Literature Soul. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரோத்தாலமியன். இட்ஸ் ரிட்டன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான நேச்சுரல் போயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு நப்ஷியல் சாங். நப்ஷியல் சாங் அப்படின்னா என்னென்னா மேரேஜ் செலிப்ரேஷனை சொல்கிறது தான் நப்ஷியல் சாங்னுட்டு சொல்லலாம். இந்த போயம் 1596ல் எலிசபெத் அண்ட் கேத்ரின் சாமர்செட் இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஏல் ஆஃப் சாமர்செட்டோடைய டாட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த போயம் ப்ரோத்தாலமியன்ஸ். அதுக்கப்புறம் இதோடைய சப்டைட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா எ ஸ்பௌசல் வர்ஸ் in honor of the double marriage of Lady Elizabeth and Lady Catherine Somerset. ஸோ இந்த ரெண்டு லேடிஸும் சர் ஹென்ரி கில்ஃபோர்ட் அண்ட் வில்லியம் பீட்டர் செகண்ட் பேட்ரன் பீட்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து இந்த போயம் எழுதியிருப்பார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த போயம்க்கான ஸ்டாண்ட்ஸா வைஸ் அண்ட் சம்மரி பார்க்கலாம். இந்த போயம் எப்படி இருக்கும் அப்படின்றானா எட்மண்ட் ஸ்பென்சரே ஃபஸ்ட் பர்சன் நரேஷனாக இல்லை நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் பார்த்த விஷயங்களை டைரெக்டாக இந்த போயமில் அப்படியே சொல்லியிருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா என்ன அப்படின்னா, ஸோ அந்த டே வந்துட்டு ரொம்பவே காமாக போய்கிட்டு இருக்கான். ஒரு லைட்டான ப்ரீஸ் ஏரில் ரொம்ப கூலிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டேவாக அது இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு டைமிங்கில் சன் கூட அவ்வளோ அழகாக ஷைனிங் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோ அழகான அந்த காமான டேயில் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஏன் அப்படின்னா இல்லை நான் அப்படிங்கிறது நான் கிடையாது, எட்மண்ட் ஸ்பென்சர் தான். ஓகே, நான் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஏன் அப்படின்னா என்னுடைய டைமிங்கை நான் கோர்ட்டில் இருந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொலிட்டிக்கலாக நான் நிறைய ஃபெயில்ட் ஆகிட்டேன். என்னுடைய ஹோப்ஸ் எல்லாமே எம்டியாக ஆயிடுச்சு. நான் அந்த விரக்தியிலேருந்து வெளியே வரணும் இல்லையா, அதுக்காக என்ன நான் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் ஐ வென்ட் ஃபார் எ வாக் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் தேம்ஸ். நான் ரிவர் தேம்ஸ் வழியாக ஒரு வாக் போகலான்ட்டு நினச்சிட்டு போய்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரிவர் தேம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸானதுன்னு சொல்லலாம். ஸோ அலெக்சாண்டர் போப் எழுதின ரேப் ஆஃப் தி லாக்கில் கூட இந்த ரிவர் தேம்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிவர் தேம்ஸில் தான் இப்போ நம்ம ரைட்டர் நடந்து போய்கிட்டு இருக்காராம். ஸோ அப்போது அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ரிவரை சுற்றிலும் அழகான நிறைய பூக்களால் கவர் பண்ணியிருந்ததா. அது மட்டும் இல்லாமல் நிறைய புல்வெளிகள் இருந்ததா, ரொம்பவே க்ரீனரியாக இருந்துச்சான். ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததாம். அந்த ஃப்ளவர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த விமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரூமில் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளவர்ஸை வச்சு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபியான்சிக்கு அட்வான்ஸாக க்ரௌன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெட்டிங் டே தான் இப்போ வரப்போகுது. ரொம்ப தூரத்தில் கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரிவர் தேம்ஸ் கொஞ்சம் குவைட்டாக இரு, அமைதியாக இரு அப்படின்னு ரிவர்கிட்டேயே எட்மண்ட் ஸ்பென்சர் பேசுகிறாராமா. இந்த லைன் வந்துட்டு, அதாவது ப்ளீஸ் பி குவைட் ரிவர் தேம்ஸ் அண்டில் ஐ ஃபினிஷ் மை போயம். நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ அமைதியாக இரு, குவைட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்கிட்ட சொல்கிறார் இல்லையா. இது வந்துட்டு இந்த போயம்க்கான ரெஃப்ரைன்னு சொல்லலாம். எவ்ரி ஸ்டான்ஸாவிலையும் இந்த லைன்ஸை வந்து கடைசியாக எட்மண்ட் ஸ்பென்சர் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மெடோவில் அந்த புல்வெளியில் அந்த ரிவரை சுற்றி நிறைய புல்வெளிகள் இருக்கும் இல்லையா, அந்த புல்வெளியில் நான் ஒரு குரூப் ஆஃப் நீம்ஸை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீம்ஸ் அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும் தேவதைகள் மாதிரி. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தோன்னா டிங்கர் பெல் அப்படிங்கிற ஒரு மூவியில் கூட குட்டி குட்டியாக இருக்கும். அங்கே இருக்கிற பூக்கள்ஸ்க்கு பெயிண்டிங் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் ரெக்க வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுதான் வந்துட்டு நீம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மித்தாலஜிக்கலாக ரிவருடைய டாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நீம்ஸ் யார் அப்படின்னா டாட்டர் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ அந்த மாதிரியான நீம்ஸை தான் நாங்கள் பார்த்தேன். அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டா ஹேர்லாம் ரொம்ப க்ரீனாக இருக்கும். அதோடைய ஹேரை ஃபுல்லாக லூஸ் ஹேர் விட்டுண்டு பார்க்குறதுக்கே ஒரு பிரைட்ஸ் மாதிரி மணப்பெண்கள் மாதிரி இருக்குதுங்களாம்.
இது மட்டும் இல்லாமல் அந்த நீம்ஸ் கையில் எல்லாத்துலேயுமே ஒரு பேஸ்கெட் இருக்குது. அந்த பேஸ்கெட் முழுக்க நிறைய ஃப்ளவர்ஸை அதுங்க அங்கே இருக்கிற மெடோவில் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்களாம். ஸோ என்ன மாதிரியான பூக்களை வந்து அதுங்க பறிச்சிட்டு இருக்குதுங்க அப்படின்னா, ப்ளூ வயலட்ஸ் இருக்கா, டைசியஸ் இருக்கா, லில்லிஸ் இருக்கா, ப்ரிம்ரோசஸ் இருக்கா, வெர்மெல் ரோசஸ் கூட இருக்கான். ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வெட்டிங் டேக்கு வந்துட்டு அந்த பிரைட் க்ரூம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள டெக்கரேட் பண்ணுறதுக்காக பறிச்சிட்டு இருக்குங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டிங் டே தான் இப்போ வரப்போகுது. ஸோ நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் குவைட்டாக இரு அப்படின்னு ரிவர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபஸ்ட் என்ன சொன்னார், நீம்ஸ் பார்த்தான்னு சொன்னார் இல்லையா. அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸாவில் ஒரு பியூட்டிஃபுல்லான 2 ஸ்வான்ஸை வந்துட்டு அந்த ரிவர் லீல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாராம். ஸ்வான்ஸ் அப்படின்ட்டுனா அன்னப்பறவைகள். 2 அன்னப்பறவைகள் ரிவர் லீல வந்துட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்களாம். இந்த மாதிரி ஒரு அழகான பேர்ட்ஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு கம்பேரிசன் கூட சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு பிண்டர்ஸ் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஸ்னோ, அந்த பனித்துளிகள் ஒயிட்டை விட இந்த அன்னப்பறவைகளுடைய ஒயிட்டு தான் பியூராக இருக்குதான். அதை விட இந்த பேர்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு ரொம்பவே ஒயிட்டாக இருக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் காட் சீசஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு அன்னப்பறவையாக ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது மாறிக்கிட்டு பிரின்சஸ் லீடாவை வந்து செட்யூஸ் பண்ண போனாராமா. அப்போ அவர் மாறின அந்த கலரை விட இந்த அன்னப்பறவைகளுடைய கலர் தான் ஒயிட்டாக இருக்குது. அவரை விட இவங்க தான் அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டு பீப்புள் எல்லாரும் லீடாவும் சீசஸ் தான் வந்துட்டு உலகத்திலே ரொம்ப பெயிலான ஒரு பியூரான கலரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு பியூரான கலராக தான் இந்த ஸ்வான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவர் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரிவரில் தான் இப்போ இந்த ஸ்வான்ஸ் போய்கிட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதில் இருக்கிற ரிவர் கூட அதோடைய அலைகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அது அழகான சில்கி அதோடைய ஃபீச்சர்ஸ்ட்டை டச் பண்ணாதீங்க. நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அலைகள் அதோடைய ரெக்கைகள் மேலே பட்டு அது டர்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் போயிட்டு இருங்க அப்படின்னு ரிவர் வந்துட்டு அதோடைய வேவ்ஸ் கிட்டேயே சொல்லுதுங்களாம். சன் கூட அப்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைட்டான டேயில் தான் ஸோ ஒரு வெட்டிங் டே வரப்போகுது. ஸோ நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரிவர் தேம்ஸ் கொஞ்சம் குவைட்டாக இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதோட தேர்ட் ஸ்டான்ஸா ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் ஸோ இப்போ நீம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஃப்ளவர்ஸை வந்துட்டு அவங்க பறிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு அந்த 2 அன்னப்பறவைகளும் ரிவரில் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே தூவிக்கிட்டு இருக்குதுங்களாம். அவங்க பறித்தா எல்லா ஃப்ளவர்ஸையும் அந்த அன்னப்பறவைகள் மேலே தூவிட்டு இருக்கான். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கண்களுக்கு அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான சைட்டாக இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான் அதை பார்க்க. அந்த ஒயிட் கலர் அன்னப்பறவைகள் மேலே கலர் கலராக பூக்களை தூவும்போது எப்படி இருக்கும், அப்படி அழகாக இருக்கான். அந்த நியூஸ் கூட சொல்லுதுதான், இந்த மாதிரி ஒரு லவ்லியான பேர்ட்ஸை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு சொல்லுதுங்களாம். ஸோ இவங்க பேர்ட்ஸ் கிடையாது, ஏஞ்சல். அது மட்டும் இல்லாமல் மித்தாலஜிக்கில் அன்னப்பறவைகளை வந்துட்டு வீனஸோட சேரியட்னு சொல்லுவாங்களாம். ஸோ வீனஸ்னால் காடஸ் ஆஃப் லவ். ஸோ சேரியட்னா என்ன அப்படின்னா தேர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு 2 சைட்லேயுமே ஸ்வான்ஸ் பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீனஸ்க்கான ஒரு சேரியட்டாக வந்துட்டு அன்னப்பறவைகள் இருக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மார்டலான கிரியேச்சரை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே பிறந்திருக்கவும் முடியாது அப்படின்ட்டு சொல்லுதுங்களா அந்த நியூஸை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸ்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் தோணுதான். இன்னொரு ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அழகான ஏஞ்சல்ஸ் தான் பிறப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீட் ஆகுற சன்னு கூட இதுங்களை பார்த்தா இந்த ஸ்வான் பேர்ட்ஸை பார்க்கும்போது ஸ்ப்ரிங்காக மாறிடுதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த ஸ்ப்ரிங் தான் இந்த எர்த்து முழுக்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸை பிளானட்ஸுக்கு கொடுக்குதுங்களாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான வெட்டிங் டே தான் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் பி குவைட், அமைதியாக இருங்க, நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ஸா என்ன அப்படின்ட்டா, ஸோ இப்போ நியூஸில் என்ன அப்படின்ட்டா அங்கே இருக்கிற பேஸ்கெட்டில் நிறைய ஸ்வீட் ஸ்மெல்லிங்கான ஃப்ளவர்ஸை பறிச்சுதுங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் அந்த ஸ்வான்ஸ் மேலே போட்டுதுங்க இல்லையா. இப்போது அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரிவர் பீனஸ், அதாவது கிரீஸில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரிவர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இமேஜை கொடுக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரிவரை பார்க்கும்போது ஒரு மணமேடை ப்ரைடல் சாம்பர் மாதிரி அழகாக இருக்குதுங்களாம். அந்த லில்லிஸ்லாம் ஃபுல்லாக கவர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ப்ரைடல் சாம்பர் மாதிரி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 நியூஸ் வேறு என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னா, ஸோ க்ரௌன்ஸு இப்போது மணப்பெண் பையனுக்கு வந்துட்டு க்ரௌன்ஸ் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த க்ரௌன்ஸ்க்காக நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக வீவ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதாவது க்ரௌன்ஸ் வந்து மேட் பண்ணிட்டு இருக்குதுங்களாம். தலையில் வைக்கிறதுக்காக அழகான க்ரௌன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்குதுங்களாம். இதில் இன்னும் கொஞ்சம் நியூஸில் என்ன பண்ணுது அப்படின்னா சாங் வந்துட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்குதுங்களாம். ஸோ அந்த ஸ்வான்ஸோடைய வெட்டிங் டேக்காக பாடல் பாடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெட்டிங் டே தான் இப்போ வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் பி குவைட், அமைதியாக இருங்க, நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு ரிவர் தாம்ஸ் கிட்ட எட்மண்ட் ஸ்பென்சர் கேட்டுட்ருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இப்போ அந்த நியூஸ் எல்லாமே வந்து பாடிட்டு இருக்குதுங்களாம். என்ன பாடுதுங்க அப்படின்னா, யூ ஸ்வான்ஸ், நீ தான் வந்துட்டு இந்த ஸ்வான்ஸாக உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு ஸ்வான்ஸ், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷனோட இந்த வானத்தில் இருக்கிற எல்லா க்ளோரினஸும் உங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு க்ளோரியஸான லவ்வர்ஸ் வந்துட்டு நீங்கள் தான். ஐ விஷ் யூ ஜா, நான் உங்களை நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம், நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக உங்களுடைய மேரேஜை பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீனஸை கூட நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். த குயின் ஆஃப் லவ் அண்ட் ஹர் சன். யார் வீனஸ் அப்படின்னா லவ்வுடைய குயின், அவங்களுடைய சன் யார் அப்படின்னா கியூபிட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்பொழுதும் உங்களுடைய முகத்தில் ஸ்மைலிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்பொழுதும் உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்ஸும் ஃபைட்டையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அழகான மேரேஜ் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுவீங்க. எப்பொழுதும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், உங்கள் ஹார்ட் எப்பொழுதுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் கிச்சன்ஸ் எப்போதுமே ஃபுட்டாக இருக்கணும், உங்களுடைய பெட்ரூம்ஸ் எப்பொழுதுமே ப்ராப்பராக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுடைய சில்ட்ரன் வந்துட்டு அவங்களுடைய எனிமீஸை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிரேவான பசங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாய் எப்பொழுதுமே ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய வெட்டிங் டே வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் பி குவைட், நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் ரிவர் தாம்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அந்த நியூஸ்லாம் சாங் பாடி முடிச்சிடுச்சிங்க இல்லையா. ஸோ அதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எல்லா நியூஸும் வந்துட்டு பாடிட்டு இருக்குதுங்களாம். என்ன பாடுதுங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இந்த வெட்டிங் டேக்கு, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்களாம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் எக்கோவாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மெடோவில் எல்லா இடத்துலையுமே அந்த புல்வெளியில் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அந்த 2 ஸ்வான்ஸை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ரிவர் லீ அப்படிங்கிற அந்த ரிவர் வழியாக இறங்கி அதில் வந்துட்டு அங்கே வாட்டர்ஸ்லாம் ரொம்ப மர்மடாக ரொம்ப பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். இப்போது அதாவது அந்த ரிவர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருக்குதுங்களாம், என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான் இந்த ஸ்வான்ஸை பார்த்துட்டு.
அதாவது அந்த ரிவர் லீ வழியாக இப்போ இந்த ஸ்வான்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அந்த ஸ்வான்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரிவர்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதெல்லாம் எதுவும் கேட்காம ஸ்வான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக அழகாக அதில் ஸ்விம் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த ரிவரை சுற்றி இருக்கிற எல்லா பேர்ட்ஸும் சேர்ந்துட்டு ஒரு ஃப்ளோக் சாங் கூட பாடிட்டு இருக்கான். இந்த 2 ஸ்வான்ஸையும் பார்த்துட்டு ஓ மை காட் வாட் அ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் சொல்லுதுங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே 3 தான் அழகுன்ட்டு நினைச்சோம், அந்த 3க்கும் அந்த ஸ்டார்ஸை விட இவங்க தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 ஸ்வான்ஸும் வந்துட்டு அவங்களுடைய பேருக்காக இப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களாம். ஸோ வெட்டிங் டே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ ப்ளீஸ் பி குவைட் ரிவர், அமைதியாக இருங்க, நான் இந்த போயமே எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு ரிவர்கிட்ட நம்ம ஸ்பென்சரும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த ஸ்டான்ஸாவில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இவர் வந்து இந்த ஸ்டான்ஸாவில் பொலிட்டிக்கல் பற்றி கொஞ்சம் பேசுவார். ஸோ இவர் வந்து லண்டன் பற்றி இப்போது நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டுனா, இது வரைக்கும் அந்த ரிவர், அந்த மேட் ஆஃப் புல்வெளி, அந்த ஸ்வான்ஸ் பேர்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்போது ஸ்பென்சர் பற்றி அவரே சொல்கிறாரு. என்ன அப்படின்ட்டுனா, இவர் வந்துட்டு ஐ வாஸ் பார்ன், அதாவது லண்டனில் தான் மாநகரத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நேம்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல வெல் நோன் ஃபேமிலின்னு தான் வந்தேன். ஸோ இந்த ரிவர் தேம்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு டவர், அதாவது ஒரு பிரிக் டவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவரில் இப்போ வந்துட்டு ஹவுசிங் ஆஃப் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்குது. ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அது எப்போ இருக்குது, ஆனால் பாஸ்டில் வந்துட்டு அது ஹெட் குவார்ட்டர் ஆஃப் நைட்ஸ் டெம்ப்ளர் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிக் டவர்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு அப்போது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேன் வந்துட்டு இருந்துட்டு இருந்தார். இப்போது நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இன்அப்ரோப்ரேட்டாக நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதான் ஐ ஷுட் லிமிட் மை செல்ஃப். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் அவரை பற்றி எதுவும் பேச விரும்பலை, நான் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு அழகான வெட்டிங் டே நடக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்காக நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ரிவர் ப்ளீஸ் கைட் until I may finish my poem அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அரிஸ்டோக்ராட்டிக்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் தான் பாஸ்டில் அந்த இம்பார்ட்டண்டான ஒரு மேன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் யார் அப்படின்னா, ஸோ அவர் வந்துட்டு மேன் ஆஃப் ஹானர், ஒரு நைட். ஸோ அவருடைய பேரை கேட்டாலே ஸ்பானிஷ் கூட சும்மா நடுங்குமா, அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு பர்சன்ட்டு சொல்கிறாரு. இப்போ அவரை பற்றி நான் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருடைய வெற்றிகளை நினச்சி பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நம்புகிறேன், அவருடைய ஸ்கில், அவருடைய விக்டரிஸ்லாம் வாரில் வேறு எந்த ஒரு கண்ட்ரிலாலும் ஈடுபடுத்தவே முடியாது, அதாவது ஈக்குவல் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் குயின் எலிசபெத் கூட ஸோ இவருடைய நேமை செலப்ரேட் பண்ணாங்க இந்த வேர்ல்டு முழுக்க அவருடைய வெற்றியை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போயட்ஸ் கூட இவரை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இவரை பற்றி எழுதாதவங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு வெட்டிங் டே நடக்க போகுது இல்லையா. ஸோ அதுக்காக நான் இந்த போயம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் பி குவைட் ரிவர் தேம்ஸ், நான் இந்த போயம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம்ஸால் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டால் பேட்டில்மென்ட்ஸ் ஹவுஸ் இருக்கான். ஸோ அந்த ஹவுஸில் வந்துட்டு அரிஸ்டோக்ரேட்லாம் இருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஈவினிங் ஸ்டார் இருக்காங்க இல்லையா, ஹெஸ்பரஸ் அப்படிங்கிற ஈவினிங் ஸ்டார் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லாங் ஹேர் இருக்குமா. ஸோ ஓஷன், அதாவது டே முழுக்க ஓஷனில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டே, அதாவது நைட் டைம், ஈவினிங் டைமில் மட்டும் அவங்க அந்த ஓஷனை விட்டு வந்து ஸ்கையில் இருப்பாங்களாம். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதாவது அந்த அரிஸ்டோக்ரேட் பீப்புள்ஸ் எப்படி வராங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹெஸ்பிரஸ் வந்துட்டு இதில் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த க்ரௌடில் 2 நைட்ஸ் மட்டும் இருக்காங்களாம்.
ஸோ யார் அப்படின்னா அந்த ஸ்வான்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 நைட்ஸ் இருக்காங்களாம். ஸோ அவங்க எப்படின்னா அந்த நைட்ஸை ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக உங்களை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சீசஸோடைய சன்ஸ் கேஸ்டர் அண்டு போலாக். ஸோ இவங்க 2 பேர் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ க்ரீக் மித்தாலஜியில் ஸ்டார்ஸோடைய சன்ஸ் தான் சீசஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த 2 நைட்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு கன்ஸ்டலேஷன் ஆஃப் ஜெமினி அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நைட்ஸும் வந்து இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்வான்ஸ் 2 ஸ்வான்ஸ் அங்கே இருக்குதுங்க இல்லையா, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பறவைகளை பார்க்குறதுக்கு இப்போது ரிவருக்கு வழியாக போய்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த டைமிங் கரெக்டான அந்த மேரேஜ் டைம் வரும்போது இவங்க 2 பேரும் அவங்களுடைய கையை பிடிப்பாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் நடக்க போகுது. ஸோ ப்ளீஸ் பி குவைட் ரிவர், அமைதியாக இரு, நான் இந்த போயம் முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த போயத்தை எட்மண்ட் ஸ்பென்சர் முடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அழகான லவ்வபிளான ஒரு நேச்சர் போயம். நம்ம இதை படிக்கும்போது நிறைய இமேஜினேஷன் மைண்டில் வந்துட்டு க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான போயம்ஸ்லாம் வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸ், ஷெல்லி, ஸோ இவங்க தான் எழுதுவாங்க. ஸோ அந்த டைமிங்லே ஸ்பென்சர் எழுதிருக்காருன்னா ரியலி குட். ஐ லவ் திஸ் போயம். உங்களுக்கும் இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த போயம் புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான வாக்குக்கு ட்ரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்காக இமிடியேட்டாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.